இன்னொரு அற்புதமான பாட்டு நாயகன் படத்துல இளையராஜா ஐயா அவர்களுடைய குரல்ல இன்னைக்கு வரைக்கும் இல்லை, என்னைக்கும் மறக்க முடியாத ஒரு சின்ன தாலாட்டு மாதிரி இருக்கும். பட் அது அற்புதமான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவோம் அந்த படத்துல நாயகன்ல. தென்பாண்டி சீமையிலே பாட்டு. நான் இதற்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும். கண்டிப்பா. ஆனந்த விகடனிலே ஒரு 18 இருந்து 20 வயதுக்குள்ளே இருக்கும் அந்த பெண்ணுக்கு என்னை பேட்டி காண வந்த பெண். நான் சொல்வது ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு முன்னாலே எனக்கு தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு, ஐயா நான் உங்களை பேட்டி காண வேண்டும் ஆனந்த விகடனுக்காக என்றார். நான் மதியம் கோவைக்கு போகிற வண்டியிலே புறப்படுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தேன். ஏமா இன்னைக்கு முடியாதம்மா அப்படின்னு. ஐயா நான் இன்னைக்கு எடுத்தாத்தான் ஐயா உண்டு அப்படின்னு. எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் பிரசாத் லியோ பக்கத்திலே ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறேன், அங்கே வந்தால் நீ ஏதாவது எடுத்துக்கொள்ளலாம் என்றேன். அங்கே அந்த பெண் வந்தார். வந்தவர் என்னை பார்த்து வந்த உடனே என்னை காலை தொட்டு கும்பிட்டா. ஐயோ காலையெல்லாம் தொட வேண்டாமா அப்படின்னு. எங்க அப்பா அம்மாவும் உங்களை பார்க்கறது நான் செஞ்ச புண்ணியம்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. என்னம்மா இது அப்படியெல்லாம் பெரிய வார்த்தைகளா என்ன, நான் சாதாரணமான ஆள் அப்படின்னு. அதற்கு அந்த பெண் சொன்ன விளக்கம், ஐயா எங்க அப்பா பிபி பேஷண்ட். எப்பாவது பிபி சூட் ஆகி பெருசா மேல போயிடுற போது எங்க வீட்டுல தென்பாண்டி சீமையிலே பாட்டை போட்டுருவோம். அந்த பாட்டை போட்டு விட்ட உடனே ஒரு 10-15 நிமிஷத்துல பிபி குறைஞ்சிரும். அதனால உங்களை பார்க்கறது என்னுடைய பாக்கியம்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க ஐயா அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இந்த பாட்டை எழுதுறதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்திருந்தா கூட எனக்கு இந்த மனநிறைவு ஏற்பட்டிருக்காது. உங்க அப்பாவுக்கு நோய் தீர்க்கிறதுக்கு இந்த பாட்டு பயன்படுது. இதை காட்டணும் நான் வேற என்ன எனக்கு வேணும் என்றேன். அற்புதம். என்னுடைய பேட்டிக்கு எடுத்துக்கொண்டு போய் அவர் வீட்டில் சொல்லி இருக்கார். ரொம்ப உருகி போனார்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே சொல்லி. அப்படி ஒரு பாட்டு தென்பாண்டி சீமையிலே பாட்டு. அந்த பாடலை கேட்போம்.